இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டா தேவையான பொருள் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு அரிஞ்சு எடுத்துக்கணும். வெங்காயம், தக்காளி, பூண்டை நல்லா தோலை உரிச்சிட்டு நசுக்கி வச்சுக்கணும். அப்புறம் தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காயை நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு குழம்புக்கு புளி எடுத்து அதை கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாகணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் எப்போயுமே நான்வெஜ் செஞ்சோன்னா அதுக்கு எப்போயுமே எண்ணெய் ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் குளிர்ச்சி. நீங்களும் அதே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வடகம் ஆட் பண்ணிடலாம். வடகம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மெல்லுக்கு கறிவேப்பிலையே நல்லா பிச்சி போடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஸ்மல் வராது. அது தக்காளி வெங்காயம்லாம் போட்டோம் இல்லையா, சீக்கிரமாகவும் வதங்கிடும். இது ஒரு சமையல் டிப்ஸ் கூட. நெக்ஸ்ட்டு நசுக்கி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டை, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் ஸ்டில் என்ன பண்ணுறீங்கன்னா வதக்கிக்கிட்டே இருங்க. அது வதங்குற வரைக்கும் சைடில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணி நல்லா அலசி வச்சாச்சு. இப்போ என்னென்னா இதை மேரினேட் பண்ணணும். இல்லை பாருங்கள், இதில் நீங்களே அப்சர்வ் பண்ணலாம். அந்த பிரிஞ்சால் இருக்குது இல்லையா கத்திரிக்காய், அதுவே நல்லா கோல்டன் கலருக்கு இங்கே சேஞ்ச் ஆகுது. இங்கே பாருங்கள். ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா வதங்கு தான் இருக்கும். நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கிடுச்சு. எப்பயுமே காய்கறியை வதக்கும் போது என்ன பண்ணணும்னா வதக்கிட்டு லைட்டாக தட்டு போட்டு மூடி வச்சு எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது சட்டுன்னு வதங்கும். இப்போ என்னென்னா அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு புளி உரைச்சி கரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதிலே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள். இதை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ கெமிக்கல்ஸ். இது ஹோம் மேடு சில்லி பவுடர். இப்போ பாருங்கள், அது வந்து அந்த நல்லா தண்ணி கட்டி இல்லாமல் தண்ணியாக என்ன பண்ணணும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்னா நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி ப்ளஸ் மிளகாய் தூள், அது என்ன பண்ணணும்னா அந்த வதக்கணும் இல்லையா அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் எதுவுமே வந்து கட்டியாக இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ மிளகாய் தூள் எதுனா கட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ என்னென்னா சைடில் மஞ்சத்தூள் போட்டு அந்த ஃபிஷ்ஷில் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சைடில் முருங்கைக்காய் தண்ணியில் இருந்தது இல்லையா, அதையுமே வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போ கொதிச்சு வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அலசி முருங்கைக்காய், அதை என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிடணும். முருங்கைக்காவை ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ பாருங்கள் முருங்கைக்காய் நம்ம போட்டோம் இல்லையா அதுவுமே வெந்து கொதி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா மீன் இருக்கு இல்லையா, ஃபிஷ் இருக்கு இல்லையா, ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிட வேண்டியதான். ஃபிஷ் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மீன் வந்து 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சுவையான மீன் குழம்பு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.